வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உஷா வந்து வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே வந்து சரி ஓகே வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்றாங்க. உடனே எப்படிம்மா இந்த டைமில் பண்ண முடியும், ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மருமகளை செய்ய வேண்டியது நான் செய்வேன் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கான பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க பிரீத்தி கிட்ட. பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இதை பார்த்து வந்து எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. சண்முகம் அப்புறம் சந்திரசேகர் எல்லாருமே இது நியாயமே இல்லை, யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட எதுக்காக நம்ம வீட்டு பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரோ ஒரு பொண்ணு கிடையாது, பிரீத்தி இந்த வீட்டில் ஒருத்தி தான், அவள் தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டியது, சதி பண்ணி இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா, அதனால் அவகிட்ட நான் பொறுப்பு ஒப்படைக்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க சந்திரசேகருக்கு மன வருத்தம் அடைகிறாரு. அடுத்து வந்து பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்மக்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, பொன்னிவருக்கு இடத்துல வந்து சுத்தமாக காற்றே இல்லை. அதனால பொன்னி வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கிறதால அவங்களால தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வேத்து கொட்டுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இதை சக்தி வந்து வாட்ச் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கடைக்காரர்கிட்ட வந்து ஃபேன் எடுத்து போய் கொடுத்து பொன்னிக்கு நீங்களே கொடுத்த மாதிரி கொடுத்துருங்கன்றாரு. அவரும் வந்து கொடுத்துட்றாரு பொன்னிக்கு. உடனே பொன்னி வந்து ஏன்னா திடீர்னு ஃபேன் கொடுக்குறீங்க, இல்லைம்மா வீட்டில் காற்றே இல்லைன்னு சொன்னேன்ல அதனால தான்மா அப்படி சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எடுத்துகிட்டு போய் வச்சு அதை வந்து ஃபேனை வந்து ஓட விட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இதை பார்த்து சக்தி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து பொன்னிக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு சக்தி. பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, சக்தி வந்து பொன்னி கூடவே வந்து போகிறதும் வர்றதும் அதேமாதிரி பொன்னிக்காக நிறைய பார்த்து செய்கிறதையும் பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி வந்து சக்தி கிட்ட கேட்குறாங்க, சக்தி உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் வந்து பொன்னி வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அப்போ கூட பொன்னி கூடவே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு பிரீத்தி, இதை பற்றி நீ எதுவும் பேசாத, பொன்னி எந்த தப்பும் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், அதனால தான் நான் பொன்னிக்கு எவ்வளோ எல்லா வேணாலும் செய்வேன், அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாரு. என்ன சக்தி, நம்ம வாழ்க்கையை அவள் இந்த மாதிரி பண்ணிட்டா, நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம், இப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு பிரீத்தி, இந்த மாதிரி பேசுறது என்கிட்ட நிறுத்திக்கோ, பழைய நினைப்போடு என்கிட்ட எதுவுமே பேசாத, பழைய வாழ்க்கை எல்லாமே நான் மறந்துட்டேன், இப்போ பொன்னி தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற சக்தி அப்படின்னோடனே, ஆமாம் பிரீத்தி, எக்காரணம் கொண்டும் சரி நான் பொன்னி யாருக்காகவும் விட்டு தர போகிறதில்ல, நான் பொன்னி வந்து என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, அந்த கோவத்தை போக்க என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன், மற்றபடி பொன்னி இந்த வீட்டை விட்டு போகிறத பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்னோடனே, இல்லை சக்தி கண்டிப்பாக பொன்னி இந்த வீட்டை விட்டு போகிறா, உங்கள் கூட வாழவும் போகிறதில்ல, அப்புறம் எதுக்காக பொன்னிக்காக நீங்கள் இவ்வளோ பார்த்து செய்யணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, பொன்னி வீட்டை விட்டு போக மாட்டா, அப்படி வீட்டை விட்டு அவள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை விட்டு போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், எக்காரணம் கூட அவள் வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், பொன்னி ஏன் கூட தான் இருப்பா புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பிரீத்தி. என்ன சக்தி இப்படி பண்ணுறா, பொன்னியை ரொம்ப தான் விரும்புகிறான், பொன்னி மேலே இவ்வளோ அக்கறையா, அப்போது பொன்னி கூட வாழணும்னு நினைக்கிறானா இவன், இதெல்லாம் நல்லாவே இல்லை, பொன்னி வந்து இவ்வளோ தப்பு பண்ணி கூட இந்த சக்தி வந்து பொன்னி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், கண்டிப்பாக ஆன்ட்டி கிட்ட சொல்லி பொன்னி போனோன்னே சீக்கிரமாகவே சக்தியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே வந்து சக்தியை வந்து பொன்னியோட நினைப்பிலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியும், கண்டிப்பாக சக்தி பழைய நிலைமைக்கு வருவான், பழைய காதல் நினச்சி பார்ப்பான், அதுக்கெல்லாம் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே தீர்வு சக்திக்கு, சீக்கிரமாகவே சக்தியை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க, கடையில் போய்ட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு யோசனை வருது பொன்னிக்கு, சரி அந்த ஃபோட்டோ கேட்டாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க, அந்த ஃபோட்டோ வந்து எப்படி வந்து எடுக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணே இந்த நாடக நடிகர்கள் நடிப்பாங்கள்ல, அவங்களோட சீரியல்லாம் டிவியில் வருமா அப்படின்னு, டிவியில் மட்டுமா வரும், அதே மாதிரி டிவியில் வரதுக்கு முன்னாடி ஃபோனில் கூட வந்துருமா அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் பொன்னி, உனக்கு தெரியாதா, என் ஃபோனில் அதுக்கான எல்லாமே இருக்குது, வேணா வச்சு பாரு, எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. இந்த சீரியல் எல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து காட்டிகிட்ருக்காரு. சரிங்கண்ணா ஒரு 5 நிமிஷம் இதை பார்த்துட்டு கொடுத்துட்டோமா அப்படின்னா, கண்டிப்பாக பாருமா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ வேலை செய்கிற, கொஞ்ச நேரம் பார்க்கறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னோடனே பொன்னி வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒரு சீரியலில் வந்து அவங்க 2 பேருமே வராங்க. அதை பார்த்து பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கிறாங்க. உடனே வந்து போதும் நான் இந்தாங்க வச்சுக்க, என்னம்மா பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கல, இல்லை நான் எனக்கு தேவையானது கிடச்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதல்ல இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே துணி நடிகை சங்கத்தில் கொடுக்கணும், அப்போ தான் வந்து இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, துணை நடிகை சங்கத்துக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை தரத்துக்காக போகிறாங்க. இது முடியுது.